அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் இராக்கி பிரபாகரன். இது தேர்தல் காலம். நாம் விழிப்போடு இருக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் எந்த பொய்யை சொல்லியாவது மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று ஒரு அடிமை கூட்டம் திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தொடக்கமாக பொய் கணக்கை போட்டு தொடங்கி இருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த ஆர் காமராஜ். ஆம், அவர் போடுவது பொய் கணக்கு தான். நீங்கள் சொல்லலாம், திருவள்ளுவரே விதிவிலக்காய் பொய் சொல்வதை ஆதரிக்கிறாரே. திருவள்ளுவர் ஆதரிப்பது அந்த பொய்யினால் நன்மை விளைந்தால் ஆதரிக்கலாம். ஆனால் காமராஜ் சொல்லக்கூடிய பொய்க்கணக்கை நம்பினால் நம் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, நம்முடைய சந்ததியினுடைய எதிர்காலமும் படிப்பும் கேள்விக்குறியாகும். ஏன் இவ்வளவு கோபப்படுறேன்னா, அவர் போடுற கணக்குல பொய் மட்டும் இல்ல, அடிப்படை பொருளாதார அறிவில்லாத முட்டாள்தனமான கணக்கு. என்னடா இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஒரு உதாரணத்தோட சொல்றேன். இன்னைக்கு என் கையில ₹1 இருக்கு, சரிங்களா? இதே என்னுடைய பள்ளி பருவத்துல என் கையில ₹1, இந்த ₹1 இருந்துருந்துச்சு அப்படின்னா, நான் என்னுடைய பள்ளி பருவத்துல என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கியிருக்க முடியும்? நீங்களே சொல்லுங்களேன். நான் ஒரு 4 தேன் மிட்டாய் வாங்கியிருக்கலாமா? இல்ல 4 ஆசை சாக்லேட் வாங்கிருக்கலாம், இல்ல 4 கமர்கட் வாங்கியிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த ₹1 என்னால என்ன வாங்க முடியும்? ஒரு தேன் மிட்டாயோ, இல்ல ஒரு ஆசை சாக்லேட்டோ, இல்ல ஒரு கமர்கட் தான் வாங்க முடியும். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடி என் கையில ₹1 இருந்துச்சுன்னா என்னால 4 தேன் மிட்டாய் வாங்கிருக்க முடியும். ஆனா 20 வருஷம் கழிச்சு என் கையில இருக்க ₹1 என்னதான் வாங்க முடியும்? ஒரு தேன் மிட்டாய் தான் வாங்க முடியும். என்னடா இது, அன்னைக்கும் ₹1 தான் இருந்துச்சு, இன்னைக்கும் ₹1 தான் இருக்கு. அன்னைக்கும் தேன் மிட்டாய் தான் வாங்குறேன், இன்னைக்கும் தேன் மிட்டாய் தான் வாங்குறேன். ஆனா அளவுல ஏன் இவ்வளவு மாறுபாடு அப்படின்னா, அதுதான் பணவீக்கத்தினுடைய சூட்சமம். இதை சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் எளிமையா சொன்னா உங்களுக்கு இன்னும் எல்லாருக்குமே புரியும். போன வருஷம் இதே நாள்ல, இப்ப பிப்ரவரி மாசம் என்கிட்ட நான் ஒரு ₹10 லட்சம் ஒரு கார் வாங்குறேன், சரிங்களா? அப்ப அந்த காரை இன்னைக்கு இந்த வருஷம் நான் விற்கிறேன். எவ்வளவுக்கு விற்க முடியும்? ₹10 லட்சம் விற்க முடியுமா? கேக்குது, முடியாது. 5 லட்சத்துக்கோ இல்ல 7 லட்சத்துக்கோ தான் விற்க முடியும். ஒரு 7 லட்சத்துக்கு விற்கிறேன்னு வச்சு, பொருள் ஒண்ணுதான், ஒரே காரு தான். ஆனா ஒரு வருஷ கேப்ல என்ன ஆயிடுது? அதனுடைய மதிப்பு குறைஞ்சிருச்சு. 10 லட்சமா இருந்தது 7 லட்சத்துக்கு மாறிடுது. சரி, இதை விடுங்க. இன்னொரு உதாரணத்துக்கு போவோம். என்னுடைய தாத்தா காலத்துல ஒரு ஒரு குழி விவசாய நிலம் ₹100 வித்துச்சுன்னாங்க. ஆனா இன்னைக்கு அதே விவசாய நிலம் ஒரு குழி ₹10,000 மேல விற்குது. அப்படின்னா அதனுடைய மதிப்பு என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. இப்ப என் கையில இன்னைக்கு ஒரு ₹100 இருக்கு அப்படின்னா, இந்த ₹100 நாளைக்கு இதனுடைய மதிப்பு ₹100 வச்சிருந்தா இதனுடைய மதிப்புக்கு ஈக்குவலா இருக்காது, சமமா இருக்காது. அப்ப ₹103 இருந்தாதான், இல்ல ₹105 இருந்தாதான் இந்த ₹100 என்ன பொருள் இன்னைக்கு வாங்க முடியுமோ அதை நாளைக்கு என்னால வாங்க முடியும். அப்ப பணத்தினுடைய மதிப்பு இழந்து கொண்டே வரும். இததான் பணவீக்கம்னு சொல்றோம். இன்னொரு எளிமையான உதாரணத்தோட சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு ₹1 கோடி கிடைக்குது, ஒரு வேலை, இல்ல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுங்க. ₹1 கோடி நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல எடுத்தோன்னே தங்கம் வாங்குவோம், விவசாய நிலம் வாங்குவோம், இடம் வாங்குவோம், வீடு வாங்குவோம், இல்ல வட்டிக்கு விடுவோம். வட்டிக்கு விடுவோம்னா பேங்க்ல போட்டு வச்சாலும் வட்டிக்கு விடுவோம், சரிங்களா? அதுல வைப்போம். ஏன் இதெல்லாம் பண்றோம்? ஏன் பணமா வீட்டுல வச்சுக்காம அந்த பணத்தை தங்கமாவோ, இல்ல விளைநிலமாவோ, இல்ல இடமாவோ, இல்ல வீடாவோ, இல்ல பேங்க்லயோ, இல்ல வட்டிக்கோ ஏன் விடுறோம்? ஏன்னா இந்த பணவீக்கத்தை சமாளிப்பதற்காகத்தான் இதெல்லாம் நம்ம செய்யறோம். ஏன்னா தங்கத்தினுடைய மதிப்பு அதிகரிக்க போகுது, அதே மாதிரி நிலத்தினுடைய மதிப்பு அதிகரிக்க போகுது, அதே மாதிரி பணத்துடைய மதிப்பு அதிகரிக்கும். அதுக்கு நம்ம வீட்டிலேயே பூட்டி வச்சிருந்தோம்னா அதோட மதிப்பு அதிகரிக்க முடியாது. இப்ப இந்த பேங்க்ல போட்டு வச்சிருந்தோம்னா, சாதாரண சேமிப்பு கணக்குல வச்சிருந்தோம்னா 15 வருஷம் ஆகும். இன்னைக்கு ₹1 கோடி போடுறோம்னா 15 வருஷம் கழிச்சுதான் அது 2 கோடி ஆகும். பிக்சடு டெபாசிட்ல போட்டோம்னா 7 இருந்து 8 வருஷத்துல நமக்கு ₹1 கோடி ₹2 கோடி மாறும். 2 பைசா வட்டி கூட்டோம்னா 3 வருஷத்துல ₹1 கோடி ₹2 கோடி மாறும். அப்ப இது எல்லாமே எதுக்காக நம்ம பண்றோம்? முதலீடு பண்றதுக்கு காரணம், பணத்தை பணமா நம்ம வீட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னா அது அதனுடைய பணவீக்கத்தினால அதனுடைய மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே போகும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம அந்த முதலீடுல செய்யறோம். அது மாதிரிதான் இன்னைக்கு இப்ப பாஜக சொல்றாங்கல்ல, நாங்கள் யூபிஏ அரசாங்கத்தில் உங்களுக்கு கொடுத்த நிதியை விட இப்பொழுது கொடுத்திருக்க நிதி பல மடங்கு அதிகம் அப்படின்னு. எதுல சொல்றாங்க? நம்பர்ல சொல்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ₹1 4 தேன் மிட்டாய் வாங்கினா இன்னைக்கு ₹4 இருந்தாதான் 4 தேன் மிட்டாய் வாங்க முடியும். அப்ப 4 மடங்கு
மாறி இருக்கு. ₹1 4 இருந்தாதான் ₹1 ஈக்குவல் பண்ண முடியும். அப்ப இவங்க 5 வருடங்களுக்கு முன்பு யூபிஏ அரசாங்கம் கொடுத்த பணத்தை விட 4 மடங்கு கொடுத்தாதான் அதுக்கே ஈக்குவலா மாறும். இந்த அறிவு எல்லாம் இல்லாமல் தான் இப்ப இங்க மோடி பேசுறாரு. அதே பாணியில் தான் இங்க இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய காமராஜும் ஒரு பொய் கணக்கு போடுகிறார். அதை நாம் தவிடுபொடியாக்க வேண்டும். கேட்கிறாரு அந்த வீடியோல, மின்சார கட்டணத்தை இந்த திமுக அரசு உயர்த்திருச்சு அப்படின்னு. இங்க மக்களுக்கு நன்றாக தெரியும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட போது உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டு மின்கட்டண உயர்வுக்கு வழியிட்டது இந்த அதிமுக அரசு தான். மறந்துட்டு அவரே குற்றச்சாட்டு அளிக்கிறார். சரி, அதெல்லாம் விட்டுருவோம். அவர் சொல்றாருல அந்த வீடியோல, ஒரு பொய் கணக்கு மூலியமா ஒரு 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இழப்பு வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அவருக்கு நம்ம தெளிவான ஒரு கணக்கை சொல்லுவோம். இப்ப திமுக ஆட்சி அமைத்ததுக்கு அப்புறம் கடந்த 28 மாதங்களாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலியமா 1000 ரூபாய் மாதம் கிடைத்திருக்கு. அப்ப 28 மாதத்திற்கு 28,000 ரூபாய். படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு அல்லது ஆண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபான்னு புதுமை பெண் அல்லது தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலியமா கொடுத்திருக்காங்க. இளங்கலை படிப்பவர்கள் இருந்தா 3 வருடம் அவங்களுக்கு 36,000 ரூபாய். அதே பொறியியல் படித்தார்கள் அப்படின்னா 48,000 ரூபாய். அதே மருத்துவமோ சட்டமோ பயின்றாங்கன்னா 60,000 ரூபாய். அப்ப நம்ம ஆவரேஜா எடுத்துப்போம் 50,000 ரூபான்னு. 28,000 பிளஸ் 50,000 வச்சுக்கோங்க, 78,000 ரூபாய். அடுத்து விடியல் பயணம், கிட்டத்தட்ட 5 வருடம் ஆட்சி தொடங்கிய முதல் நாள் இட்ட கையெழுத்து. அப்போ அதனுடைய ஆய்வு முடிவு சொல்லுது, படிப்பதற்காக, வேலைக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக பெண்கள் அந்த விடியல் பயணத்தை உபயோகிப்பதன் மூலம் மாதத்திற்கு 800 ரூபாய் சேமிக்கிறாங்க. அப்ப 60 மாசம் 5 வருஷம் தான். அப்ப கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் அவர்கள் சேமித்திருக்காங்க. அப்ப அதை எடுத்து வச்சோம்னா கிட்டத்தட்ட 1,25,000 ரூபாய் நமக்கு கிடைக்குது சேமிப்பா. இந்த 5 வருடத்தில் மட்டும் நேரடி பலன்களா கிடைச்சிருக்கு. இது இல்லாம மறைமுகமாக படிப்பிற்கும் மருத்துவத்திற்கும் செய்திருக்கக்கூடிய முதலீடை ஒவ்வொன்றாக சொல்கிறேன், நீங்களே கூட்டிக் கொள்ளுங்கள். முதலில் மாணவர்கள் தமிழ் வழியில் பயின்றிருந்தால், அவர்கள் மேற்படிப்பில் தொழில் படிப்பை மேற்கொண்டால் அவர்களுடைய கல்வி கட்டணம் தொடங்கி விடுதி கட்டணம், பேருந்து கட்டணம், உணவு கட்டணம் என அத்தனையும் அரசே ஏற்கிறது. குறைந்தது ஒரு மாணவருக்கு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாய் தனியாரில் ஆகக்கூடிய செலவை தமிழ்நாடு அரசு ஏற்கிறது. இது அனைத்து சமுதாயத்தினருக்கும். இதே போல சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஆதி திராவிட மாணவர்களினுடைய மேற்கல்வியை வெளிநாடுகளில் சென்றும் பயின்று தங்களை மேம்படுத்தி கொள்ள, இந்த சமூகத்தில் தங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரில் ஒரு திட்டத்தை தொடங்கி அதற்கு ஆண்டிற்கு 200 கோடி ரூபாயை செலவழிக்கிறது. அப்படி என்றால் ஒரு மாணவருக்கு 40 லட்சம் ரூபாயை செலவழித்து வருகிறது. இதையெல்லாம் இந்த அரசு செலவினமாக பார்க்கவில்லை, முதலீடாக பார்க்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சென்று படிப்பிற்காக மட்டுமல்ல, மருத்துவத்திற்காகவும் மக்கள் செலவு செய்யக்கூடாது, அதற்காகத்தான் இந்த அரசு இருக்கிறது என்று மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை தொடங்கி மாதம் மாதம் வீடு வீடாக செவிலியர்களும் மருத்துவர்களும் சென்று மருத்துவ பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஆய்வுகளை செய்து அவர்களுக்கான மருந்துகளை வழங்கி வருகிறார். இதோடு நிறுத்திவிடவில்லை. நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை தொடங்கி ஒவ்வொரு ஒன்றியத்திலும் 4-5 முகாம்களை நடத்துகிறார்கள். அது வெறும் முகாம் என்பது ஏதோ மருத்துவர்கள் வந்தார்கள் சென்றார்கள் என்று அல்ல, ஒரு நடமாடும் மருத்துவமனையே அங்கு செயல்படுகின்ற அளவிற்கு ஒரு முகாமை வைத்து அதில் பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு உயர் சிகிச்சையை வழங்கி மக்களுடைய நலனில் அக்கறைகள் செலுத்துகிற அரசாக இந்த அரசு விளங்குகிறது. இப்படிப்பட்ட அரசை இந்த மக்கள் கைவிட்டு விடக் கூடாது. வெறும் 3 லட்சத்தை இழந்து விட்டோம் என்று பொய் கணக்கு சொல்வதை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நம்முடைய உடல் நலத்தையும் எதிர்காலத்தையும் எதிர்கால சந்தையினுடைய படிப்பையும் மனதில் வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைவதற்கு உதயசூரியன் சின்னத்தில் நன்னில தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.